லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு திருவருகை கால 2வது வாரம் அன்பின் வாரத்தில் சிந்தனைகளுக்காக மகிழ்வோடு உங்களை வரவேற்கிறேன். இந்த 2வது வாரத்தில் திருவருகை காலத்தின் குறிப்பாக இந்த மெழுகுதிரி பெத்லகேம் கேண்டில் என்று அழைக்கப்படுகிறது. பெத்லகேமின் மெழுகுதிரி என்று சொல்லுகிறார்கள். திருக்குடும்பம் பெத்லகேமில் பெற்ற அனுபவங்களை குறித்து இந்த வாரம் முழுவதும் இறை வாசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் கைவிடப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலை, கையேறு நிலை, இந்த அனுபவங்களின் வழியாக எப்படி அவர்கள் இன்னும் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருந்தார்கள் என்பதை நினைவு கூறுகிற வாரமாக இந்த அன்பின் வாரம் இருக்கிறது. அன்னை தெரேசா இந்த வாரத்தை குறித்து மிக அழகாய் சொல்லுவார்கள். At this Christmas, when Christ come, will he find a warm heart? ஒருவேளை இந்த இயேசு இப்போது பிறந்தார் என்று சொன்னால் அவருக்கு உற்சாகமூட்டக்கூடிய, அனலூட்டக்கூடிய ஒரு திறந்த இதயம் காத்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி, mark this season with the greatest love of God and his greatest concern towards the humanity. இந்த சமூகத்திற்கு அந்த இயேசு கொண்டு வந்த அன்பையும் மனிதத்தையும் மனித நேயத்தையும் காட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருப்பதற்கு சிறப்பாய் நாம் சிந்தனைகளை சிந்திப்போம். கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்லுது, அன்பினால் அனைவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பார்களாகன்னு சொல்லுது. இந்த அன்பு நம்ம கிறிஸ்து நம் மீது கொண்ட அளவு கடந்த அன்பை சிந்திக்க, ஜெபிக்க, தியானிக்க, வாழ்வாக்க சிறப்பாக நம்மை அழைக்கிறது. சந்திக்கிற சவால்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த ஆண்டவர் என்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார், இந்த ஆண்டவருடைய பரிவும், இந்த ஆண்டவருடைய பாசமும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் எந்த அளவு இருக்கிறது என்பதை சிந்திக்கவும், இன்னும் விசேஷமாய் விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து தன்னையே ஒரு அடிமையாக்கி மிக அழகாய் நமக்காக உதித்தார் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கக்கூடிய நேரமா இருக்கு. சாதாரண நிலையில் இருக்கிற நம்ம எவ்வளவு பெருமைகளை தேடுகிறோம். நான் செஞ்சது, எனக்கு பின்னால என்ன இருக்கு அப்படின்னு பெருமை தேடுகிற போது கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலை, பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 6 முதல் உள்ள இறை வார்த்தைகள் ரொம்ப அழகா சொல்லுது. விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து அடிமை நிலை ஏற்றார் அப்படின்னு. God loves us so much. அந்த அளவு தந்தை கடவுள் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார், அன்பு செய்கிறார் என்பதை உணர்த்த காட்டுவதற்கான வழியாக தன் ஒரே பேரான அதிகம் நேசித்த மகனை நமக்காக கொடுத்தார். அன்பின் பரிசாக நமக்கு அவரை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை பெறுகிற போது இந்த வாரம் அன்பின் வாரமாக, ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு எவ்வளவு முக்கியம், இந்த அன்பு எவ்வளவு சிறப்பானது, இந்த அளவு அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிற உன்னத நிலையை கடவுள் நமக்கு விசேஷமாய் கொடுக்கிறார். இந்த 2வது வாரத்தில் நம்முடைய ஜெப நேரத்தை அதிகம் செய்வோம், நம்முடைய பரிகாரங்களை முன்கொண்டு வருவோம், தியாகங்களை செய்வதற்கு முன் வருவோம், இரக்கத்தின் செயல்களை தாகம் நிறைந்த உள்ளத்தோடு அதிகப்படுத்துகிற போது இந்த 2வது வாரத்தின் அன்பின் செயல்கள் அன்னை தெரேசா கேட்டது போல அவர் பிறக்க இருக்கிற அதற்கு அனலூட்டக்கூடிய இதயங்களாக நம் இதயங்களை பக்குவப்படுத்துவோம், தயார் செய்வோம். இறைக்கரம் சிறப்பாக அவருடைய அன்பை, ஆழத்தை உணர்ந்து கொள்ள அதிகமாய் ஜெபிப்போம். அன்பு செய்கிறேன் என்று காட்ட நம்ம நிறைய செய்ய போறோம். குடில் வைக்க போறோம், ஸ்டார் கட்ட போறோம், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போறோம், ஆலயம் முழுவதும், இல்லங்கள் முழுவதும் ஜோடனைகளால் நிறைக்க போகிறோம். இவைகள் வெறுமனே அடையாளமாக அல்லாமல் நம்முடைய ஆன்மீக எழுப்புதலின் தயாரிப்பை இறைவன் விரும்புகிறார். இந்த அன்பு நம்முடைய அன்பாய் மாற பக்தியோடு மன்றாடுவோம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உம் பரிசுத்த கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆழத்தை உணரவும், எங்களுக்காய் தந்தை கடவுள் ஒரே பேரான மகனை இழக்க துணிந்தார் என்பதையும், அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வழி நடத்தும்.
தெய்வீக கரம் ஆசீர்வதிக்கட்டும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.